ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜிஎஸ் டாபிக் ஒவ்வொன்றுத்துக்குமே இந்த மாதிரி ஒரு சிங்கிள் 1 or 2 பேஜஸில் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி இது ஃபஸ்ட்டு வீடியோ, பிடிஎஃப் நம்பர் 1. டாபிக் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பொருளாதாரம், தமிழ்நாடு எக்கானமி. சோர்ஸ் பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்டோட எக்கனாமிக்ஸில் இருக்க யூனிட் 11 தமிழ்நாடு பொருளாதாரம்ங்கிறது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்டு. இது வந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், குரூப் 1, 2, 4 எல்லாத்துக்குமே இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் லிங்க்கை ஆட் பண்ணுறேன். ஸோ இனிமேல் வரக்கூடிய எல்லா வீடியோவும் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு ஜிஎஸ் நோட்ஸை வந்து இந்த ஃபார்மேட்டில் ப்ரொவைட் பண்ணுவேன். டைம் இருக்கிறவங்க இந்த கண்டென்ட்டை அப்படியே நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க, ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. இல்லாதவங்க வந்து மினிமம் பிரிண்ட் அவுட்டாவது போட்டு வச்சுக்கோங்க. அதை எடுத்து படிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் ஆகிரும். எல்லா ஜிஎஸோட எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் கவர் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலும் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் கிடச்சிரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது என்ன லெசனுங்கிறத நான் காட்டிடுறேன். தமிழ்நாடு பொருளாதாரம். ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் அறிமுகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டின் சிறப்பு, செயல்பாடு, இயற்கை வளம், கனிம வளம். ஸோ இது வரைக்கும் மக்கள் அடர்த்திக்கு மக்கள் தொகைக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற போர்ஷன் 1, 2, 3, 4, 5 இந்த 5 பேஜ் கண்டென்ட்டை தான் நான் சிங்கிள் பேஜாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கண்டென்ட் மேக்ஸிமம் இதில் எதுவுமே மிஸ் ஆகாது. எல்லா கண்டென்ட்டுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிறதுக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நீங்கள் இது ஒரு தாட்டி படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு செக் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா இந்த லெசனை படிச்சுட்டு இதில் மார்க் பண்ணிங்கனாலோ இல்லை எக்ஸ்ட்ரா பார்த்துட்டிங்கனாலோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி இதை மட்டும் ரெஃபர் பண்ணாலே போதும். நான் வீடியோஸில் சொல்கிறத ஃபுல்லாக கவனிங்க, அப்படின்னா தான் புரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எக்கானமி. தமிழக பொருளாதாரத்தின் சிறப்பு இயல்புகள். ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் ஆஃப் எஸ்ஜிடிபி சின்ஸ் 2005. 2005 எஸ்டிஜிபியின் வேகமான வளர்ச்சி. எஸ்டிஜிபிங்கிறது வந்து ஸ்டேட்டோட ஜிடிபி, மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஸோ அதுதான் வந்து எஸ்டிஜிபி. ஸோ அது வந்து 2005 ரொம்ப வேகமாக இருக்குது. பாவர்ட்டி ரிடக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. புவர் எண்ணிக்கை, அதாவது ஏழைகள் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. சிறப்பான வறுமை ஒழிப்பு, ஏன்னா நிறைய வறுமை ஒழிப்பு திட்டங்கள்லாம் இருக்குது. ஏழை எண்ணிக்கை குறைவு. இதே கொஷின் வந்து மெயின்ஸுக்கு கேட்குறாங்கன்னு வைங்களேன். இதை எழுதிட்டு எக்ஸ்ட்ராவாக எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு ஸ்கீம்ஸை 1-2 ஸ்கீம்ஸை உள்ளே ஆட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு மெயின்ஸுக்கு இதாகிடும். செகண்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு இந்தியாஸ் ஜிடிபி. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்குது தமிழ்நாடு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் யூஎன்டிபியோடதில் வந்து 3rd பிளேஸில் இருக்குது. மனித வளர்ச்சி குறியீட்டில் 3வது இடத்துல, மாநிலங்கள் அளவில் பார்த்திங்கன்னா 3வது இடத்துல இருக்குது. இன்வெஸ்டட் கேபிட்டல் டோட்டல் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் இதில் 3rd பிளேஸில் இருக்குது. மூலதன முதலீடு, மொத்த தொழில்துறை உற்பத்தி மதிப்பு இதில் 3வது இடத்துல இருக்குது. ஃபேக்ட்ரிஸு அதிகமாக இருக்கிறதும், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் ஃபேக்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா 17%, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் 16% வச்சு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. நாட்டின் தொழிற்சாலை எண்ணிக்கை மற்றும் தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் மாநிலங்கள்லேயே முதன்மையானதாக இருக்குது. அடுத்து சுகாதார குறியீட்டில் 3வது பிளேஸில் இருக்குது தமிழ்நாடு. ஸோ அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். சுகாதார மாநிலங்கள் முற்போக்கு இந்தியா அறிக்கை. ஸோ இதை நீங்கள் சிங்கிள் லைனில் எழுதணும்னா சுகாதார நிதி ஆயோக்கின் சுகாதார குறியீட்டில் 3rd பிளேஸு. நிதி ஆயோக் ஹெல்த் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்டு தமிழ்நாடு ரேங்க்ஸு 3rd பிளேஸ் அப்படின்னு சொல்லி கூட எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பிளேஸில் கேரளா, செகண்டில் பஞ்சாப், 3rd வந்து தமிழ்நாடு. அடுத்து நியோ மார்ட்டாலிட்டி ரேட்டு, பிறந்த குழந்தை இறப்பு விகிதம் 14 அப்படிங்கிற அளவுலையும், அண்டர் 5 மார்ட்டாலிட்டி 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பில் வந்து 20 அளவுலையும் இருக்குது. ஹையஸ்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்கல்வியில் அதிகபட்ச மொத்த சேர்க்கை விகிதத்தில் அதிகமாக இருக்குது. லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ், அதிக எண்ணிக்கையிலான பொறியியல் கல்லூரிகள். மேஜர் ஹப் ஃபார் ரெனியூவல் எனர்ஜி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் முக்கிய மையமாக இருக்குது. ஹையஸ்ட் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ இன் கமர்ஷியல் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க், வணிக மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் அதிக கடன் வைப்பு விகிதம். ஸோ அதிக கடன் வாங்கினாங்கன்னா அதிக பொருளாதாரம் இருக்கிறதுக்கான இது ஜாஸ்தியாக இருக்கும். ரேங்க் ஃபஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல் ஃபில்டு பை எம்எஸ்எம்இ முதலீட்டு திட்டங்களில் முதலிடத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மெயின்ஸில் கேட்டால் இது எல்லாமே கீ பாயிண்ட் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இது போக நீங்கள் எக்ஸாம்பிளாக வந்துட்டு எங்கெங்கே மேக்ஸிமம் முடியுமோ அங்கெல்லாம் வந்து உடனே டேட்டாவாக கொடுக்கலாம், இல்லை ஸ்கீம்ஸாக கொடுக்கலாம்.
பாவர்ட்டிக்குனா பாவர்ட்டி ஸ்கீமுக்கு சொல்லுங்கள். மருத்துவம் சம்மந்தமாக வர பாயிண்ட்டுக்கு மருத்துவம் ரீதியாக 1 or 2 தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் கொடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் எஜுகேஷன் சம்மந்தமாக வரும்போது எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் கொடுத்திங்கன்னா வேலை முடிஞ்சு. அதுதான் மெயின்ஸு. வாட்டர் ரிசோர்ஸ் பொறுத்தளவுக்கும் 3% வாட்டர் ரிசோர்ஸ் இருக்குது. 3% நீர் ஆதாரமும் நிலப்பரப்பில் 4% இந்திய லெவலில் கம்பேர் பண்ணும்போது 6% பாப்புலேஷன் இருக்குது. நிலப்பரப்பு 4%, ஆனால் 6% மக்கள் தொகை இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த பருவமழையால் அதிக மழைப்பொழிவு கிடைக்குன்னா வடகிழக்கு பருவமழை, நார்த் ஈஸ்ட்டு. இதே இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூனில் தான் கிடைக்கும். ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூன் 48%. கிணறுகள் தான் வந்து அதிகமான பாசனத்துக்கு உதவியாக இருக்குது, 56%. அடுத்து 17 ஆற்றுப்படுகைகள் இருக்குது. ஸோ இது என்னங்கிற மட்டும் பார்த்துக்கோங்க. இது அந்த லெவலில் இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்ரு. ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த அணைகள் இதில் பார்த்திங்கன்னா இதுவும் அந்த லெவலில் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. எது எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கோ அதை ஆர்டர் வேணால் பார்த்து வச்சுக்கோங்க. திறந்த வெளி கிணறுகள் சில நேரம் என்ன சொல்லுவாங்கன்னா எண்ணிக்கையில் அடிப்படையிலே வரிசைப்படுத்துக்க அப்படின்னு கேட்பாங்க. அதிகமானதுலேருந்து கம்மியானது அதுபடி பார்த்திங்கன்னா திறந்த வெளி கிணறுகள் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து குழாய் கிணறுகள், அடுத்து குளங்கள், கால்வாய், அணைக்கட்டு, ஓப்பன் வெல், டியூப் வெல், டேங்க்கு, கெனால், ரிசர்வாயர். ஸோ கடைசியில் இருக்க இந்த 3 கூடி வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. நம்பர் வச்சு கேட்குறதுக்கு சான்ஸ் கம்மி. அடுத்து நெய்வேலி லிக்னேட். மினரல் ரிசோர்ஸ் பொறுத்தளவுக்கு கனிம வளங்கள் அதில் பார்த்திங்கன்னா டைட்டானியம், லிக்னைட், மேக்னசைட், கிராஃபைட்டு, லைம்ஸ்டோனு, கிரானைட், பேக்சைட் இதெல்லாம் இருக்குது. டைட்டானியம், லிக்னைட்டு, மேக்னசைட், கிராஃபைட், லைம்ஸ்டோன், கிரானைட். நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கழகம், நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன். இது பார்த்திங்கன்னா 1956 நெய்வேலி, கடலூர் டிஸ்ட்ரிக்கு. நெய்வேலி கடலூர் 1956 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. தெர்மல் பவர் பிளான்ட்டு, ஃபெர்டிலைசர், கார்பனைசேஷன் பிளான்ட்லாம் இதன் மூலியமாக அங்கேயே நியர்பையே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வளங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேக்னசைட் மைனிங் பார்த்திங்கன்னா சேலம். அடுத்து வந்து பேக் சைட் பார்த்திங்கன்னா ஏற்காடு. அடுத்து அயனூர் வந்து இரும்புத்தாது வந்து கஞ்சமலை. மாலிப்டீனம் பார்த்திங்கன்னா கரடிக்குட்டம், மதுரை மாவட்டம். அடுத்து மினரல் ரிசோர்ஸ் அதோட ஷேர். லிக்னைட், வெர்மிகுலேட். லிக்னைட்டுங்கிறது வந்து 87%, வெர்மிகுலேட் வந்துட்டு 66%. மொத்தம் நேஷ்னலில் இருக்கிறதுல 87% லிக்னைட் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. லிக்னைட்டு 87%, லிக்னைட் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா வெர்மிகுலேட்டு 66%, கிராஃபைட்டு 33%, அடுத்து மோனசைட் 25%, மேக்னசைட் 17%. ஸோ இந்த சதவீதத்தை பார்த்துக்கோங்க. டன்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 மட்டும் பார்த்துக்கோங்க எவ்வளோ டன்னு சொல்லி. மற்றதெல்லாம் பெருசாக இம்பார்ட்டண்ட் இல்லை, ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதுதான் ஓவராலாக. அதே மாதிரி ஒரே ஒரு இது மட்டும் கிளாரிஃபிகேஷன். இங்கே வந்து மேக்னசைட் மைனிங்னு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து மேக்னீஸ் சுரங்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சப்போஸ் மிஸ்டேக்காக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். மற்றபடி எல்லாமே ஓகே தான். இல்லை நீங்கள் தமிழ் எழுதும்போது மேக்னசைட்டும் கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இவ்வளோ தான் கண்டென்ட்டு. அதுவும் எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவுக்கு நிறைய பேர் டச்சே பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க. சிம்பிளான விஷயந்தான். புக்கில் இருக்கிறதையே ரிப்பீட்டடாக கேள்வி கேட்டே இருப்பாங்க. இது போக எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸாக கொஞ்சம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். படிக்காமல் ஸ்கிப் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் திருப்பி இதுக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சு தான் இருக்கணும். ஸோ முடிஞ்ச லெவலில் குயிக்காக படிச்சுட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. மெயினாக இந்த நோட்ஸ் மேக் பண்ணுறதோட மெயின் பர்பஸே படிக்கிறது மட்டும் கிடையாது, ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா ரிவிஷன் பண்ணுறதுலாம் தான் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. உங்கள்கிட்ட சஃபிஷியண்ட்டான சோர்ஸ் மெட்டீரியல் ஜிஎஸ் பொறுத்தளவுக்கும் யார்கிட்டையும் இருக்கிறதில்ல, நோட்ஸும் இருக்கிறதில்ல. ஸோ அதை வந்து
அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற விதமாக தான் இந்த பிடிஎஃப் கொடுக்குறேன். ஸோ எஃபர்ட் எடுத்து தான் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணுது. இந்த ஒரு பேஜ் ரெடி பண்ணுறதுக்கே நிறைய டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய சேனல் பார்த்துட்ருப்பீங்க டிஎன்பிசி பொறுத்தளவுக்கும். அதில் வந்து ஒரு 2-3 சேனல் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறதில்ல இதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருவேன். பட் என்ன ப்ராப்ளம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய பார்க்குறதுனால கவனிக்காமல் விட்டுருவீங்க. ஒரு 2-3 வீடியோ பார்ப்பீங்க, அப்புறமா விட்டுருவீங்க. ஒரு 2 மாதம் கழிச்சு திருப்பி வீடியோ வந்து பார்ப்பீங்க. அதுக்குள்ளே நான் பாதி மேலே முடிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை வந்து கொஞ்சம் அதிக டைம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் பார்க்குறேன்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால் ஒரு இதையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ 2-3 சேனலுக்கு ப்ரியாரிட்டி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். வெறும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. பார்த்து படிக்கணும் எக்ஸாம் பொறுத்தளவுக்கும். ஸோ அதுக்கு வந்து முடிஞ்ச லெவலில் எஃபர்ட் எடுங்க. கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் லைனாக எக்ஸாம்ஸ் வருதுல்ல, ஸோ அதில் ஏதோ ஒரு எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆஃபீஸர்ஸ் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.